ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெத்தலை சாதம் தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெத்தலை, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க, மிளகுத்தூள் நல்லா இடித்து வச்சுக்கோங்க, வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, வெத்தலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. எப்பயும் போல் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சை மிளகாவோட சேர்த்து நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச வெத்தலையை ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெத்தலையை ஆட் பண்ணதும் அதுவும் எண்ணெயில் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விடணும். ஸோ நல்லா வதங்கினதுமா மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது மாதிரி இந்த மாதிரி மசாலா பொடி, சிக்கன் மசாலா அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தூவிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நல்லாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அது வதங்கி இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கலாம். ஸோ ஒயிட் ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பரான வெத்தலை சாதம் ரெடி. ஸோ வெத்தலை டைரெக்டாக சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ஃபுட் மூலமாக எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது ரொம்பவே சிம்பிள் தான். இதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.